அநியாயம், அக்கிரமம், அதர்மம். ஏன் ப்ரோ செஞ்சுரி ஒரு அடிக்கல? ஒரு கேப்டனுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் நடக்கலாமா? ஒரு 3 ரன்ல போயிடுச்சு. அது எனக்கும் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா நான் ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஃபர்ஸ்ட் வைஸ் கேப்டனா போடலாம்னு நினைச்சேன். அப்ப லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏதோ நான் இன்னைக்கு கேப்டனா போட்ட ஒரு 3 விக்கெட் எடுத்தான். வைஸ் கேப்டனா போட்டவோ ஒரு 44 ரன் அடிச்சான். அடிச்ச வரைக்கும் சந்தோஷம் சசாங்க். சசாங்கா வைஸ் கேப்டன்? ஆமா, எப்படியும் இந்த டீமை நான் நம்ப மாட்டேன். மேக்ஸ்வெல் ஸ்டைன்ஸ் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி சசாங்க் வைஸ் கேப்டனாவும் சித்தார்த் சாய் கிஷோர் கேப்டனா போட்டிருந்தேன். என்னோட வைஸ் கேப்டன் கெஸ் பண்ண முடியாது. யாரை போட்டிருந்தீங்க? திவாட்டியாவா? இல்ல. சரி பரணி, லாஸ்ட் டைம்ல முடிகிற தருவாயில முழுக்க ஐபிஎல் வச்சுக்குவோம். அதுக்கு நடுவில் சினிமா அப்டேட் போயிடும். அப்டேட் சொல்லிருங்க. சினிமா பேசி முடிச்சுட்டு கடைசி அதை முடிகிறதுக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசிக்குவோம். கடைசியா போய்க்கும். என் வைஸ் கேப்டன் கடைசியா சொல்றேன். சரி ஓகே, நான் சினிமா அப்டேட் சொல்லிடுறேன். நீங்க நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு, அதனால நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். வெயிட் பண்ணுங்க. உங்களை கோர்த்துறதுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து வந்திருக்கேன். நைஸ் ப்ரோ, கேளுங்க வெயிட் பண்றேன் ஒரு நிமிஷம். அதான் நேற்று ஜனநாயகன் அவங்க வந்து பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நைட் அப்புறம் ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க, Jan 9 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் May 1 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எம்ரான்லேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபிர் ஜிந்தா அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சர்தார் 2 டீசர் சென்சார் ஆயிடுச்சு. 2 minutes 54 seconds. அதே மாதிரி நீக்லேருந்து காதல் ஃபீல் அந்த வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரொடியூசர் நாகவம்ஷி அவர் ரீசெண்டாக பரதராஜ் ரங்கனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் வந்து சூர்யா விக்கி அட்லூரி ஃபிலிம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ப்ராஜெக்ட். அதே மாதிரி டொவினோ தாமஸ் சுராஜ் நடிக்கிற நரிவேட்டா அந்த படம் வந்து May 16 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த ஃபிலிம் அதோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கீர்த்திஸ்வரன் தான் அந்த படத்தோட டைரக்டர். மாதவன் நயன்தாரா சித்தார்த் நடிக்கிற டெஸ்ட் அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு வந்துச்சு. April 4 நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. பிரேம்ஜி நடிக்கிற வல்லமை அந்த படம் வந்து April 24 தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஆகுது. ஆலப்புழா ஜிம்கானா நஸ்லின் ஃபிலிம் அது வந்து ட்ரெய்லர் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வருது. அதே மாதிரி மோகன்லாலோட தொடரும் அந்த படத்தோட ட்ரெய்லருமே நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வருது. மம்முட்டியோட பசூகா அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு நைட் 8:10 PM வருது. பேட் கேர்ள் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ளீஸ் என்ன அப்படி பார்க்காத அது வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்து நிறைய பேர் சொன்னது என்னன்னா, விஜய் ஆண்டனி வந்து ஜென்டில் உமன் டைரக்டர் ஜோஷுவா சேதுராமனோட அடுத்த படம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு இன்னைக்கு. ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. அது மேட் படத்தோட மேட் ஸ்கொயர் படத்தோட ட்ரைலர் வந்து நாளைக்கு வருது. அது கார்த்திக் ரவிவர்மா அதுக்கப்புறம் ஃபேக் நியூஸ்னு போட்டிருந்தாரு, ஸோ அதனால சொல்லல. சரி, உங்களுக்கு அந்த போட்டோ எங்க இருந்து கிடைச்சது? அப்போ அது அபிஷியல் போஸ்டர் இல்லையா? ஆக்சுவலா அது வந்து ஆகஸ்ட்லயே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணதுதான். இன்னைக்கு வந்து திரும்ப வந்து ஹிந்தி சைடு வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் போல ஹிந்தி சைடில் வந்து திரும்ப வந்து அந்த படத்தை வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க January 9 வருது. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப நைட்டில் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து எல்லாரும் சம்மர் ரிலீஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அஃபீஷியலாக ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து 9/1/2026. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் எப்படியும் பிரசாந்த் நீல் படம் மட்டும் இல்லை, தெலுங்கு படம் வந்து எப்பவுமே சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகாது, அது தள்ளி தான் போகும். இப்பயும் அவங்க எல்லாம் சம்மர்னு சொன்னாங்கன்னா அடுத்த வருஷம் கடைசியில தான் ரிலீஸ் ஆகும் அர்த்தம். அது ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ல ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது 9/1/2026 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஹிந்தி சைடு அதை ரீகன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே தவிர
ஆனாலும் சவுத்தில் நம்ம எல்லாரும் இங்கே மற்ற எல்லா ட்ராக்கர்ஸும் சொல்றது அது சம்மர் ரிலீஸ்ன்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் இன்னும் டிலே ஆகும் அது. சரி, ஓகே. நான் பரணிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க ப்ரோ. இன்னைக்கு 2 படத்தோட ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, பசுக்காவும் எந்த படம்? தொடருமும். ஆமா. அது என்ன ப்ரோ உங்களுக்கு பார்ஷியாலிட்டி? புரியல. உங்க ஃபேவரட் ஹீரோனா டைட்டில் சொன்னாவே அவர் ஹீரோ யாருன்னு தெரிஞ்சிடும். பட் உங்களுக்கு பிடிக்காதவர்னா இவரோட படம் தான் இந்த படம்னு சொன்னாதே எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி தானே சொல்ல வரீங்களா? ஐயோ. இல்ல அது என்ன இல்ல பசுகா ட்ரைலர் 8:10 PM. ஓகே, அது போட்டீங்க. அதுக்கடுத்து மோகன்லால் தொடரும் ட்ரைலர் டுமாரோ 10 AM. ஓ, அதாவது பசுகான்னு சொன்னாவே அது மம்முட்டி படம் தெரியும். பட் தொடரும்ங்கிறது மோகன்லால் படம் சொன்னாதான் தெரியும்னு சொல்ல வரீங்களா? ஏங்க ஹேட் இருக்கலாம், இந்த அளவுக்கு ஹேட் இருக்கலாமா? புரியலையே பரணி ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க தான் பதில் சொல்லணும். முடிச்சிட்டீங்களா? இந்த ஹேட்டுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இல்ல அட எனக்கு நண்பா விடுங்க நண்பா. என்ன நண்பா இப்படி இதெல்லாம் இல்லாம போயிட்டு யோசிப்பாங்க ஒருத்தவங்க இது அப்படின்னு எல்லாமா போய் சொல்றது நண்பா வந்து எனக்கு யோசிச்சுட்டு அவர் இதாகுது. யாரு நண்பா? சினி டாக்ஸுக்காக உழைச்சிட்டு இருக்கவரு. ஒரு பேப்பரை பேனா ஒரு 1 ஸ்கொயர் நோட் எடுத்து ஒரு சீட்டை அவ்வளவுதான். கிழிச்சு. இப்ப வந்து அப்டேட் சொன்னாரா, இதுக்கப்புறம் முடிகிறப்ப முடிச்சுக்கலாமான்னு வரு. இல்ல நண்பா, நீ வந்து எடுத்துட்டீங்கன்னா பரணி அவர்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 1 ஸ்கொயர் நோட் எடுத்துக்குவாரு. ஒரு கோடை போட்டு விட்டு ஃபுல்லா வந்து அப்டேட்டுகள் எழுதி அள்ளி தெளிச்சிட்டு இருக்காரு. அவரை போய் இத்தனை கேள்வி கேட்டா என்ன நண்பா? அப்டேட்டுக்காக வாழ்ற ஒரு மனுஷனை போய் இப்படி பேசலாமா? ஹேட் ட்வீட்டை பத்தி அஜித் பால்டன் பேசுறாரு. அவரே நிறைய ஹேட் ட்வீட் தான் அப்பப்போ போடுறாரு. இல்ல அவர் சும்மா கோர்த்து விடுறதுக்காக கேட்டாரு, அவ்வளவுதான். எல்லாம் ஒண்ணு அதான் நீங்க திருப்பி கேட்டிருக்கணும்ல. நீ என்ன நீங்க அமைதியா இருக்கீங்க? நீங்க வந்து எவ்வளவு கவுண்டர் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? நீங்க கவுண்டரே எத்தனை இருக்கு. என்ன நண்பா என்னங்க போங்க. நாம வந்து மேல வந்து கவுண்டர் கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க நல்லா வந்து வளைச்சு வளைச்சு கேள்வி கேக்குறீங்க. ஆனா அஜித் ப்ரோ தான் கீழே போயிட்டாரு. டைமிங் மிஸ். இல்ல வருவார். வருவார் சாப்பிட ஹீரோ போறான்னு தெரிஞ்சுதான் போகும் இல்ல. அவரே வந்து அவரோட டீல்ஸ் நிறைய வந்து அவரோட ஓகே அவரோட ஹீரோட தான் இப்ப முன்னிறுத்தி பேசுறாரு. அப்புறம் மத்தவங்க சொல்லி கேள்வி கேட்கறது. நீங்க சொல்லிடணும் ப்ரோ. இப்படி சொல்லிடணும். ஆமாங்க பார்சாலிட்டி தாங்க. ஏங்க இது பார்சாலிட்டி கிடையாது. அப்படிதாங்க. இல்ல இப்படி சொல்லுங்க. ஆமாங்க. அது யாரு கேக்குறாங்களோ அவங்ககிட்ட வந்து நீங்க திருப்பி கொடுத்துருங்க. அவரே அப்படிதான் போறோன்னு எடுத்து மேல போட்டு தாங்க. இல்ல அவர் ஃபேன் தாங்க. அவரு எனக்கு பிடிக்குங்க. சொல்லுங்க. நான் வந்து எதுவுமே பேசல, அமைதியா இல்லைங்க, நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் இல்லைங்க. மோகன்லால் மம்முக்காக்கு உடம்பு சரியில்லைன்னா சபரிமலை போறாரு. அப்புறம் என்னங்க? நான் அப்படிதாங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னங்க பயந்துட்டு பேசுங்க, பாத்துக்கலாம். யார் ஃபேன் ப்ரோ நீங்க 2 பேர்ல? மம்புட்டியா? எனக்கு 2 பேருமே பிடிக்குங்க. பச்சை குத்தி இருக்கீங்களா? யார வச்சு கலாய்க்கிறீங்க? இல்ல பச்சை குத்தி இருக்கீங்களா? 2 வாதி பிடிக்குமே. இல்ல கவர் பீக்ல வச்சிருக்கீங்களா? கவர் பீக் ஒண்ணுமே வைக்கல நான். இல்ல ஒண்ணு தலன்னு சொல்லுங்க, இல்ல தளபதின்னு சொல்லுங்க, ஒண்ணு மம்முக்கானுங்க, இல்ல லாலேட்டன்னு சொல்லுங்க. இந்த 2ன்னு சொல்லி இந்த கேரளால ஒரு பிரான்ச்ச போடலாம்லாம் சொல்லாதீங்க. யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல, சீரியஸா சொல்றேன். எனக்கு 2 பேருமே பிடிக்கும். மலையாளம் அறியோ சேட்டா? நன்னாட்டாரியோ? ஓகே. மம்முக்கா பேசுவாருங்க. எந்த சேட்டா இது? பரணி ப்ரோ திண்டி 2 பேர் பேசுங்க ப்ரோ, கொஞ்ச நேரம் கேட்கலாம். மகாவீரம் ப்ரோ ஏதோ சொல்றீங்க, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தெரியல. திண்டின்றாங்களா? திண்டினா என்ன? தெண்டி அப்படின்னா அடுத்து கேப்ப பட்டின்னு என்னன்னு கேப்ப. அதானே தெரியும். திண்டி படத்துல கேஷுவலா யூஸ் பண்றாங்கல்ல திட்டுறப்போ. பிராந்தானா என்னன்னு கேப்ப. நம்ம கேஷுவலா தமிழ்ல நிறைய ஸ்லாங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல திட்டுறதுக்கு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அட திண்டி அப்படின்னு. அதானே இவரு கூட யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவரு சம்பத் நிறைய ஒரு படத்துல விக்ரம் படத்துல சம்பத் யூஸ் பண்ணுவாரு. பரணி சேட்டா கூழு குடிச்சோ? பரணி சேட்டா கூழு குடிச்சோ? இல்ல டின்னர் கழிச்சிட்டல. டின்னர் கழிச்சல்ல. எந்த சேட்டா இது? நைட் அந்த இங்கிலீஷ் வைக்கல ஓடுறதே வைக்கும். ஓகே. சினி டாக்ஸ் மலையாளம் ஒரு பிரான்ச் ஆரம்பியா சேட்டா? நோ. எந்த சேட்டா? சரி வாங்க தமிழ்லயே பேச. ஆல்ரெடி இதுவே மலையாளம் பாதி கமெண்ட்ஸ் ஏற்கனவே பாதி மலையாளம் பேசுற நம்ம இது வந்து மலையாள ஸ்பேஸான்னு கேட்பாங்க.
அதனால இனிமேல் தனி பிரான்ச்ல ஓபன் பண்ண தேவையில்ல. மலையாள பிரான்ச் ஹெட் தான் வந்து பரணி. அப்படி போடுங்க. இங்கிருந்து சரி. ஒண்ணு பிரிச்சு எடுத்துட்டு போங்க. நானே இன்னும் 6 மாசம் கழிச்சு தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆக போறேன். நீங்க வேற. அப்ப எங்க ப்ரோ இருக்கீங்க இப்போ? நார்த் கொரியாவா சவுத் கொரியாவா? சுத்தம். நான் இப்ப கேரளால இருக்கேன் ப்ரோ. கேரளால எங்க ப்ரோ? கொச்சின். கொச்சினோ? ஓகே ஓகே. ரைட்டு. இப்ப ரிலீஸுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த வீர தீர சூரன், எம்புரான் அந்த படங்களை பற்றி ஏதாவது பேசுவோமா? அந்த படங்களை பத்தி எதிர்பார்ப்பு ஏதாவது, அதை பத்தி ஏதாவது ஷேர் பண்றீங்களா? யாருக்கு படத்துல டிக்கெட் இந்த புக் 2 படத்தை எந்த பண்ணிட்டோம்னா படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எம்புரான் நீங்க புக் 6 பண்ணிட்டீங்க. எபிசோட். மற்றவங்க எல்லாரும் அதாவது எந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அந்த படங்கள் மீதான எதிர்பார்ப்பு, இதை பத்தி பேசுவோம். ஏன்னா படத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பெரிய நடிகர் படம்னா டக்குன்னு எல்லா படத்தையும் நம்ம பேசுவோம். இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. அடுத்தது வந்து நேற்று வந்து நம்ம அந்த ஜாட் ட்ரெய்லரை பத்தி பேசல. நான் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. நான் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன், நானும் பார்க்கலங்கிறனால பேசல. கரெக்டாக மாவீரன் மெசேஜ் பண்ணியிருந்தாரு ஜாட் ட்ரெய்லர் நம்ம பேசவே இல்லைன்னு. அது பார்த்தேன். அந்த ஹீரோ தவிர மற்ற எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த ட்ரெய்லரில். சரி, அது அப்புறமேட்டு பேசுவோம். மற்றவங்களும் பேசுறதா பேசுங்க. இன்னைக்கு வந்து இந்த வீர தீர சூரன், எம்புரான் இந்த 2 படங்களை பற்றி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பேசுவோமே. ஏன்னா ரிலீஸுக்கு 2 நாள் தானே இருக்கு அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக என்ன பண்ணுறோமோ அதை பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான். நான் எம்புரானுக்கு அதிகமா வெயிட்டிங். வீர தீரசூரன் வந்து கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் இருந்தாலும் வந்து ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு. பட் படம் நல்லா ரிசீவ் ஆச்சுன்னா நல்லா கலெக்ட் பண்ணும். ஸோ பேஸ்ட் ஆன் த இனிஷியல் ரிவ்யூஸ் தான். ஆனால் 2 படமே ஃபர்ஸ்ட் டே பார்க்குறேன். ஸோ வெயிட்டிங். ரெண்டுமே வந்து எம்புரான் கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் பார்ப்போம். நான் வந்து மற்றவங்க நண்பர்களே, நண்பா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா வீர தீர சூரனுக்கு தான் நான் வந்து முதல் ப்ரிஃபரன்ஸே. ஏன் அப்படின்னா சியான் வந்து இதுல வந்து கெட்டப் இல்லாம ஒரு மனுஷன் வராரு, என்ன பண்ண போறாரு அப்படின்னா பயங்கரமா நடிப்பாரு, அது தெரியும். ஒரு தில் தூளுக்கு அப்புறம் இந்த மனுஷன் எப்படி பண்றாரு, அவருக்கு ஒரு கமர்ஷியல் ஹிட் தேவை அப்படின்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்க ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு ஆக்டர்னா அது அவர் தான். சூர்யா ஃபேன்ஸை மட்டும் எக்ஸெப்ஷனில் விட்டுருங்க, மற்றபடி ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு ஆக்டர் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப வருஷம் ஆச்சு அவருக்கு ஒரு ஹிட்டு வந்து. இந்த ஒரு ஹிட்டு வரணும் அப்படின்றதுல அதுக்காகவே புக் பண்ணி ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்து ஒரு விசில போடுவோம். லூசிஃபர் யாரால எந்த படம் புக் பண்ணிருக்கீங்க? புக் பண்ணிருக்கீங்களா இல்லை இனிமேல் பார்த்துக்கலான்னு பார்த்துக்கிட்டீங்க? இல்ல ப்ரோ, எப்படி வீர தீர சூரனுக்கு வந்து டிக்கெட் புக் ஆகாது. போவேன், எதுக்கு புக் மை ஷோல புக் பண்ணா 60 ரூபா, அது ஸ்ட்ரைட்டா போய் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டே எல்லாம் எப்ப இப்படிதான் ப்ரோ இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே சாட்டர்டே சண்டே அப்படியே பிக்கப் ஆயிரும். ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருவேன். வேற என்ன வேலை நமக்கு, சும்மா தான் படுத்துட்டு இருப்போம். குப்புற படுத்துட்டு இருக்கிறதுக்கு அங்க போய் பார்க்க வேண்டியதா படத்தை. என்னத்த போய் நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் நினைச்சிட்டு இருக்க, நீங்க எப்படி சொல்றீங்க? இருக்கிறதான் தலைவர். என்ன தலைவர் பிசினஸோ ஏதோ ஒண்ணு கரும் போய் பார்க்க வேண்டியதானே. சினிமா தானே, ஒரு 3 மணி நேரம் போனோம்னா வைங்க, அப்படியே நல்லா ஏசியை போட்டிருப்பானு படத்தை பார்த்துட்டு அப்புறம் வெளியே வந்து ஆர்ஜே விஷால் ப்ரோ ஏதோ ரிவ்யூ போட்டிருப்பாரு. அவரோட இன்ஸ்டாகிராம்ல போய் ஒரு நிமிஷத்துக்கு அவர் கடப்படன்னு பேசுவாரு. அதை வந்து 0.25ல வச்சு கேட்டு சில ஹிடன் லேயர்ஸ்களை தெரிஞ்சுட்டு பார்க்க வேண்டியதா. என்னத்த போய் ஆர்ஜே விஷால் ப்ரோ அப்படியே அவரை மாதிரி ஒரு மிமிக் பண்ணுங்க. ஆர்ஜே விஷால் மாதிரி அவர் எப்படி ஏதாவது ஒரு ரிவ்யூ மாதிரி. ஏன் ப்ரோ நீங்க வேற அதெல்லாம் சொல்லுங்க விஷால். இன்னைக்கு விஷால் ப்ரோ டேக் ஓவர் பண்ணுங்க. பரணியை டேக் ஓவர் பண்ணீங்க ஸ்டார்டிங்ல. நான் அப்படியே டோட்டலா விஷால் ப்ரோ நடுவில் மாத்திடலாம்னு பார்த்தேன். விஷால் ப்ரோல நீங்க எடுத்துட்டீங்கன்னா நம்ம சென்னை மெட்ரோ இது வந்தே பாரதே ஸ்லோவா தான் போகும் வைங்க, அதை விட ஸ்பீடா போயிட்டு இருப்பாரு. டப்புன்னு கடைசியில ஃபாலோ பண்ண அப்படின்ட்டு போயிருவாரு. என்னையா மனுஷன் சொன்னான்னு. அதுல யூடியூப்ல எல்லாம் அந்த ஆப்ஷன் இருக்கு. இந்த 0.25 போட்டோம்னா வைங்க, அப்படியே மெதுவா அப்படியே ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் பாருங்க, அப்படி போகும். என்ன ப்ரோ ஆர்ஜே விஷால் ப்ரோ பேசுங்க.
என்னத்த பேசுறது, பொறுமையாக தான் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இதன் பிறகு நான் அதை கடைபிடிக்கிறேன். அது எப்படி ப்ரோ ஒரு நிமிஷத்துல 300 வார்த்தை அப்படியே ஒரு ராப் சிங்கர் மாதிரி அடிச்சு விட்டு போறீங்க? எப்படி எழுதி வச்சுக்குவீங்களா ஒன் கொயர் நோட்ல இதெல்லாம்? வேர்ட்ஸ் பர் மினிட் கவுண்ட் பண்ணிட்டே இருக்க போல. ஏன் ப்ரோ விஷால் ப்ரோ ஒரு ஒன் கொயர் நோட் எடுத்து ஒரு கோடு போட்டு இதெல்லாம் பேசணும்னு எழுதி வச்சுக்கீங்களா, இல்ல எப்படி வீடியோ ஆன் பண்ணோடனே அப்படியே போட்டு விடுறதா? ப்ரோ எங்க போனீங்க, பேசுங்க. ரீல்ஸ்ல நல்லா பேசுவீங்களே. அவரு சைடுல ஷோ பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஷோ. அதனால பிஸியா இருக்காரு போல. ஏன் ப்ரோ எங்க ஆள் எஸ்கேப் போயிட்டாரா? சரி வரட்டும், அப்புறம் பேசுவோம். இன்னும் எனக்கு ரொம்ப அமைதியா அனிவர்சரி யூஸ் பண்றதுக்குள்ள போயிட்டாரா? அவ்வளவுதான், வருவார். எங்க போவார், இங்க தானே சுத்திக்கிட்டு இருப்பாரு சினி டாக்ஸுக்குள்ள. அவர்கிட்ட ஒரு 10 ஆரர் படத்தை பத்தி கேட்கலான்னு பார்த்தா ஓடிட்டாரு. பிரகாஷ்ண்ணா, நீங்க புக் பண்ணிட்டீங்களா? சரி எம்ரானை பத்தி யாராவது பேசுங்கப்பா. அதுல பெரிய கலெக்ஷனா போயிட்டு இருக்குங்கிறாங்க. என்ன லூசிஃபர் யாரெல்லாம் ரீவிசிட் பண்ணீங்க? என்ன ப்ரோ? ப்ரோ ரீவிசிட் பண்ணியாச்சு. பகவதியா? பகவதி படம் இப்போ மாவீர ப்ரோ லூசிஃபர் கேட்கலான்னு பார்த்தேன், மறந்துட்டேன். கேளுங்க. நானும் பண்ணேன். மாவீரனை காணோம். மாவீரன் வருவார், நீங்க கேளுங்க, ரெக்கார்டிங்ல பாத்துக்குவாரு. கேளுங்க கேள்விய. இல்ல ஒரு படம் பார்த்து சும்மா ஓகேவா இருக்கு, எல்லாம் ஹைப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு. அதனால அது எப்படி இருந்துச்சு கேட்கலான்னு அவர் வாயால. என்ன படம்? லூசிஃபர். நேத்து முன்னாடி பாதி படம் பார்த்திருக்கேன்னு சொன்னாரு, இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு போல. லூசிஃபர் என்னங்க நீங்க, அவரு என்ன லாலேட்டன் வந்து பாத்தீங்கன்னா நடப்பாரு, லாலேட்டன் எம்ப்ரான் அது இதுன்னு அவ்வளவுதானே. அது என்னத்த போய் ரீவிசிட் பண்றது? இந்த படம் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆனா பிருத்திவிராஜ் என்ன சொல்லியிருக்காரு இன்டர்வியூல, நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம வந்தாலும் இந்த படம் புரியும், அந்த மாதிரிதான் ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு இருக்காரு. போய் பாருங்க, என்னத்த போய் என்ஜாய் பண்ணுங்க படத்தை பார்த்து. இதுல இருக்காங்க பாருங்க, வர சொல்லுங்க ஸ்பீக்கர்ல கூப்பிடுங்க. இல்ல இதுலயே லாலேட்டன் என்ன பண்ணுவாரு, நடப்பாரு, ஒரு பிஜிஎம் போடுவாரு, அவ்வளவுதானே. பாப்ப என்னன்னு. எப்படி ப்ரோ கேரளால கேக்குதா பரணி ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. கேரளால கீழே கை காட்டுறாரு மாவீரன் ப்ரோ. வச்சுட்டாங்க. பால் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? பால் ஊத்துற அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ஆனா வந்து ஃப்ளக்ஸ் எல்லாம் வைப்பாங்க. தலைவா கேக்குதா? கேக்குது. நீங்க வேற மீனிங் எதுவும் சொல்லிய பால் ஊத்துறதுன்னு என்ன சொல்லுங்க? பால் படம் பார்த்து ஊத்த வேண்டியதா, அதைத்தான் சொல்றேன். யாரோ லூசிஃபர் ரீவாட்ச் பண்ணிட்டீங்களான்னு கேட்டீங்க. நான் பார்த்தேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருப்பி ஒர்த்து. அவரதான் ப்ரோ ப்ளூ சட்டைக்கு பதிலா ரிவ்யூரா போடணும். பாருங்க எல்லா படமும் பிளாக் பஸ்டர் ஆக்கி விட்டுருவாரு. அவரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, அந்த படத்துக்கு என்னையா குறை? அந்த படம் மாஸ் பிலிமியா? இல்ல மாவீரனுக்கு இல்ல நீங்க அது மாஸ் பிலிம் தான். ஆனா அந்த மாதிரி மாஸ் பிலிம்லாம் நம்ம தமிழ் சினிமால வந்து எத்தனையோ சீன் இருக்கு. இப்ப பிரதீப் ரங்கராஜன் அவர் பிரதீப்பே வந்து பிஆரே வந்து ரங்கநாதன் வந்துட்டு போயிட்டாரு. அட விடுங்க, ஒரு ஃப்ளோல நானும் ஆர்ஜே வாங்க சொல்லுங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் ரங்கராஜன்ன்றீங்களே, அதனால சொன்னங்க. விடுங்க, அவங்க அப்பா பேர் தப்பாய் போச்சு, விடுங்க என்னத்த போய். அதனால பாப்போம். அந்த மாதிரி மாஸ் படம் எல்லாம் நிறைய தமிழ் சினிமால பாத்துட்டோம். ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் பிரசாந்த் ரங்கநாதனா ரங்கசாமி அவரு வேற இவரு வேற. ஏங்க பிரதீப் ரங்கநாதன் வேற. ஏங்க நடுவுல பரணி கேட்டுச்சு, நடுவுல பேச முடியல, மைக் ஆன் பண்ண தம்பி சார் நாய்ஸ். சொல்லுங்க. பிரகாஷ் மகாதேவன் சொல்லுங்க, என்னத்த இருக்கு அடிச்சுடு ப்ரோ. நீங்க பேரை மாத்துறேன்னு சொன்னீங்க, மாத்தவே இல்லை. என்ன மாத்தம், இருங்க, ஏதோ ஒரு விஷயம் நடக்கட்டும். பிரகாஷ் ப்ரோ,
பிரகாஷ் ப்ரோ, லூசிபர் அந்த படத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதாவது கொண்டாட வேண்டிய படங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஜஸ்ட் நீங்க போற வே என்னன்னு கொண்டாடுறது? முடியாது. சரி ப்ரோ, என்னன்னு கொண்டாடணும் அந்த படத்தை? அந்த படத்துல என்ன இல்லைன்னு நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட்? என்ன நடப்பாரு அவ்வளவுதானே. அவர் நடப்பார்லங்க. அதுல உள்ள அந்த படத்துல உள்ள ஸ்டோரி, அதோட ஸ்கிரீன் பிளே என்ன? என்ன அவர் இல்லன்னு அப்புறம் அவரே வருவாரு, ஒரு தலைவர் இறந்துருவாரு. ஏங்க நடப்பான்னு சொன்னா இங்க நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சரி, இது ஓகே. மலையாள சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆக்ஷன், ஒரு பொலிட்டிக்கல், ஒரு டிராமா, ஒரு எமோஷன், ஒரு அவன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கண்டென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு படத்துல வந்து எடுத்துட்டு வந்து எவ்வளவு அருமையா பண்ணியிருக்காரு. சரி ஓகேங்க, நீங்க எல்லாம் மறைஞ்சிருந்து சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க பேர் பேசுறது யாரு? சாரஜித். சாரதியா? சார் அஜித். சாரதி இல்லங்க. ஐயோ, இவரு வேற ஹெட்போன்ஸ் ஏது போடியா. இருங்க, எல்லாம் டபுளா கேக்குது. ஸ்டார் அஜித். இது என்ன அது என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரிங்க ஓகே. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியா கண்டென்ட்ங்க. எது? இப்ப எல்லாரும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா அந்த படம் பேன் இந்தியா கண்டென்ட். ஓகே, கரெக்டா நீங்க சொல்றது. அந்த படம் வந்து எந்த மொழிக்கும் எந்த லாங்குவேஜுக்கும் எங்கே போனாலும் வெற்றி அடையக்கூடிய படம். அதுதான் இந்த பார்ட் 1ல வந்து செஞ்சுச்சு. தெலுங்குல என்னாச்சு? எல்லா இடத்துலயும் அந்த படம் வெற்றி படம் தானே. தெலுங்குல பாத்திருக்கீங்களா? பார்த்துட்டு தானங்க சொல்லிட்டு இருக்கோம். எப்படி இருக்கும்னு தெரியுமா? அது ஹிட்னு தெரியுமா? நான் தமிழ்ல பார்த்திருக்கேன், தெலுங்குல பார்த்திருக்கேன், ஹிந்தியில பார்த்திருக்கேன். வேற ஏதாவது லாங்குவேஜ்ல உங்களுக்கு சொல்லணுமா? தெலுங்குல யார் நடிச்சா தெரியுமா? ப்ரோ ஸ்டாரஜித் ப்ரோ, அவர் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காரு. தெலுங்குல அவரு பேர் என்ன, சிரஞ்சீவி நடிச்சு அந்த படம் ஓடல, அதை பேசிட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரிஜினல் படத்தை சொல்லிட்டு இருக்கேன். இவர் வந்து சிரஞ்சீவி நடிச்ச படத்தை வந்து இவர் பேசிட்டு இருக்காரு. இல்ல அதனாலதான் வந்து பிருத்திவிராஜ் லேட்டஸ்டா வந்து சொன்னாரு இந்த படத்தை வந்து தெலுங்கு டப்ல பாருங்க. ஐ மீன் இது லூசி எம்புரான் வந்து தெலுங்கு டப்ல ரிலீஸ் ஆகுது, தெலுங்கு டப்லயே பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல பரணி, நான் அதை சொல்ல, நான் வந்து பரணி அதாவது வந்து ஒரிஜினலா மலையாளத்துல எடுத்த லூசிபரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது வந்து தெலுங்குல நடிச்ச சிரஞ்சீவி நடிச்ச படத்தை பத்தி பேசல. அளவுக்குலாம் லூசிஃபர் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்றும் அவ்வளவு இதெல்லாம் இல்ல ப்ரோ. அது ஓகே ஆன படம் தான், சரிங்களா. ஆனா வந்து அதுல ஹிட்டு தான். ஆனா என்ன அதோட அந்த அந்த இதெல்லாம் லைக் என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட், ஒரு மாதிரி இருக்கும். அது எப்போ வராரு எப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அவரு வந்து மோகன்லால் வந்து அவர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் இருக்கும் அதுல. பட் அதெல்லாம் நம்ம தமிழ் படம், எனக்கு என்ன அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்க எப்படி பாக்குறீங்களோ அது. ஆனா எனக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது ஓகே, இது நார்மலா தமிழ் படத்துல நிறைய இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோமே, இது என்ன இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஆனா கடைசியில வந்து லீடு மாதிரி கொடுத்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. போர்ல அடிக்காது, நீட்டா இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஜஸ்ட் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் படம் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களா. அதாவது வந்து பிரசாந்தோட டிவியை வச்சுக்கிட்டு அவர் வந்து புறாவையே வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ப வேர்ல்டு கிளாஸ் லெவல்ல வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ண படம். அவருடைய டிவியை வச்சுட்டு நீங்க வந்து லூசிபரை வந்து நீங்க என்னன்னு சொல்றது, நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. வேற யாராவது பேச முடிஞ்சவங்க பேசுங்கப்பா அவர்கிட்ட. ஓகே, இல்ல அவர் டிபி வச்சிருந்தா எனக்கு புரியலையா. எல்லா படமும் நல்லா அவர்கிட்ட பேச முடியாதுங்க, நீங்களே விட்டுட்டீங்கன்னா அவரே உளறிட்டு ஓரமா போயிடுவாரு. அதுக்கப்புறமா பேசிக்கலாம், அதனாலதான் பேசுறதுல விட்டுருங்க. இல்லப்பா, அதான் வந்து அவர் வேற எந்த படத்தை சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். அஜித் குமார் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஜஸ்ட் 1 வீக் முன்னாடி தான் அந்த படத்தை வந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2-3 தடவை வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்காத வந்து ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சலிப்பு தட்டக்கூடிய எந்த விதமான ஒரு சீனும் இல்லை. அதாவது வந்து இந்த பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த சரியான விதத்தில் வந்து அதை மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் எந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணணும் அதே அளவுக்கு இந்த படத்தை நான் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். பட் வந்து எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட இது இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த படம் வந்து பேன் இண்டியா கண்டென்ட் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அவ்வளோதான். என்னங்க பார்த்து விஷால் ப்ரோ ஏதோ சவுண்ட் வருது, யாரோடதுல? விஷால் ப்ரோ உங்களுக்கு தான் வருது.
தமிழுக்கு என்னோட வாழ்த்துவோம். சிக்னல் கிடைச்சா பாம்பு அடிச்சிருமோ?